எல்லாமே பெட்ரோல் டீசல் தானே. பெட்ரோல் டீசல் இல்லைன்னா என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டாலர் வந்து நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம்னா, மோடி வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் வி வில் கம் டு தி ரூல்ஸ், நான் வந்து 60 ரூபாய்க்குள்ளே அமெரிக்க டாலருக்கு இந்திய பணத்தை கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? $1 வாங்குறதுக்கு இந்திய பணம் 93 ரூபா கொடுக்கணும். அவ்வளோ கேவலமாக நம்ம பணம் போயிட்டுருக்கு. நான் ஒரு இதை சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி இல்லை. சும்மா பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டோம். புல்லட்டு ட்ரெயினாக சார் வளர்ச்சி? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. புல்லட்டு ட்ரெயின் வளர்ச்சி இல்லை சார், அடிப்படை வளர்ச்சி வேணும் சார். நிறைய வளர்ந்துருக்கு, நான் தப்பு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி டாலர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு, இந்த டாலர் வீழ்ச்சி இன்னும் அதிகரிக்க இந்திய மதிப்புகளுக்கு எதிராக 100 ரூபாய் ஆகின்ற போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிக பணத்தை கொடுத்து ஆயிலை இம்போர்ட் செய்யணும். இன்னைக்கு 6000 ரூபாய், அதாவது $63 இருக்கின்றது ஒரு பீப்பாய் எண்ணெய் போருக்கு முன்னாடி. இப்போ 73 ஆயிட்டு, இன்னும் அதிகரிக்கும். நல்லா கவனிங்க. போர் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. அப்போ 100 மணி நேரத்தில் $10 ஏறி இருக்கிறது. $10 என்றால் 900 ரூபாய். இப்போ நம்ம $10 அதிகமாக கொடுத்து ஒரு பீப்பாய் வாங்கணும். நம்ம ஒரு பீப்பாயை வாங்குறோம், 33 லட்சம் பீப்பாய் வாங்குறோம். இன்று $10 கணக்கு போடுங்க, பில்லியன் கணக்கில் போகும். ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை கணக்கு போகும்? பில்லியன் கணக்கு. இது $100 எட்டும் என்ற கவலை வந்துட்டு $63 இப்போ இருக்கு சார். இது $100 என்ன சார் பண்ணுவீங்க? மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. எவ்வளோ பெரிய பயங்கர கொடூரம் நடந்து போயிடும். மிகப்பெரிய பாதிப்பை நம்ம எதிர்கொள்ள இருக்கிறோம்.